श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्குருभ्यो நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். மார்கழியினுடைய 23வது நாள் இன்றைய நாள் பாசுரம். மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றுங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அழகான பாசுரம் இது. 4வது காட்சியினுடைய 3வது பாசுரத்தில் இருக்கிறோம். இதற்கு முன் பாசுரத்தில் என்ன சொன்னா, கண்ணனை பார்த்து நீயே கதின்னு வந்திருக்கோம் கண்ணா, உன் திருவடி கீழ் அமர்ந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கோஷ்டி எல்லாம் கூற, அடுத்த நிமிஷம் கண்ணன் என்னன்னு பண்ணானா, இவாள பாஸ் ஆக்கிட்டு கிருஷ்ணன் தொண்டன் ஆயிட்டானா. பாவம், இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ பேர் எல்லாரையும் கூட்டிட்டு வேற வந்திருக்கேள் நீங்க, இப்படி பக்த பராதீனன் அப்படிங்கறத க்ஷண நேரத்துல காமிச்சிட்டானாம் கண்ணன். உடனே அவளுக்கு அடிமை ஆயிட்டானாம் பக்தர்களுக்கு. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லவே, நீங்க இட்ட ஆணை அப்படியே பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லவே, அதற்கான முதல் விஷயத்தை தான் இந்த 23வது பாசுரத்தில் சொல்லியிருக்கா. அதாவது இந்த பள்ளியறையை விட்டு, பெருமாள் இப்பதானே தூயில் எழுந்திருக்கார், எழுந்த உடனே அந்த பள்ளியறையை விட்டு அந்த சிங்காசனத்தில் வந்து அமர வேண்டும். எப்படி வந்து அமர வேண்டும் அப்படின்னு அந்த கோஷ்டியினுடைய ஆசையை அழகாக எடுத்து ஓமையோட சொல்லியிருக்கா. எப்படி சொல்றா, ஒரு சிங்கத்தை போல அப்படின்னு சொல்றா. வெறும்னு சிங்கத்தை போலன்னு சொன்னா போருமா, அப்படியே உருவகப்படுத்தி பார்க்க வேண்டாமா? சிங்கமானது எப்படி ஒரு வீர நடை போட்டு அப்படி ஒரு காம்பீரியத்தோட வரும் இல்லையா, அதை தான் இந்த பாசுரத்தில் நம்ம அனுபவிக்க போறோம். மாரிமலை முழஞ்சில், மழை காலத்தில் அந்த மலை குகையில் மண்ணி கிடந்துறங்கும். முழஞ்சில் என்றால் அந்த ஒரு குகைக்குள் மண்ணி கிடந்துறங்கும். அப்படி என்றால் ரொம்ப ஈடுபட்டு உறங்கக்கூடிய அந்த சிங்கமானது இருக்கு. சீரிய சிங்கமாக இருக்கு, சீர்மை மிக்க சிங்கம். அறிவுற்று தீவிழித்து, சரி அந்த மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி கண் விழிக்கிறது, அப்படி சட்டன் விழிக்கிறதுனா அப்படி ஒரு தீ விழியாம், நெருப்பு போன்ற பார்வையை பார்க்க உடனே எழுந்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் தன்னுடைய பிடரி முடி வாசனை பொங்கும்படி நன்றாக தலையை அசைத்து பேர்ந்து உதறி என்றால் நாலா பக்கமும் அப்படி சிதறி அதனுடைய பிடரி முடியினுடைய வாசனையானது பொங்கி வரும்படி அசைத்ததாம். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, எப்படி புறப்படுறது, உடம்பை உதறி சோம்பல் முறித்து கர்ஜனை செய்து கொண்டு எப்படி வேட்டைக்கு புறப்படுமோ, மழைக்காலம் முடிந்த பிறகு ஒரு சிங்கமானது எப்படி தன்னுடைய வேட்டைக்கு புறப்படுமோ அந்த சிங்கம் போல அழகாக உருவகப்படுத்தி போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. நிஜமாவே சிங்கம் வந்தா நம்ம பயப்பட மாட்டோமா? அழகா அந்த ஓமை மட்டும் எடுத்துட்டு அந்த மிடுக்கோட காயாம்பூ வண்ணங்கொண்ட கண்ணா, கண்ணானாலே அப்படியே மனசுல ஒரு நளினம், ஒரு ஆசை, காதல் எல்லாம் வந்துடுறது பாருங்களேன். பூவண்ணா உன் கோயில் நின்றுங்கனே போந்தருளி. இப்போ உன்னுடைய இந்த திருப்பள்ளி அறையை விட்டு நீ முதல்ல வெளில வரணும். இப்படி எழுந்து வந்து உன்னுடைய சிம்மாசனத்திற்கு வந்து அமர வேண்டும். கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து நன்றாக அமர்ந்து யாம் வந்த காரியம், நாங்க எதற்காக வந்திருக்கோம் அப்படிங்கறத ஆராய்ந்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியதுதான் இந்த பாசுரம். எவ்வளவு அழகாக ஆணையிட்டு இருக்கார்கள் பாருங்களேன். எழுந்து நடந்து வரணும், அந்த நடையழக பார்க்கணும், கண்குளிர பார்க்கணும், அந்த சிம்ஹாசனத்துல நீ உட்காரணும், பார்த்துட்டே இருக்கணும், நீ அப்புறமா என்னன்னு ஆராய்ந்து எங்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ இதனுடைய பதவுரை இப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல நாம சூக்ஷ்மமா அனுபவிக்க போறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இங்க அந்த கோஷ்டியானது பெருமாளை எப்படி பார்த்து அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. அதை வந்து அப்படியே ஒரு கட்டளையாக கண்ணன்ட்ட சொல்லியிருக்கா. சில பேருக்கு கண்ணனை பிடிக்கும், சில பேருக்கு ராமனை பிடிக்கும், சில பேருக்கு நிருசிம்மனை பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தேவதைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலும் டக்குன்னு நம்ம மனசுக்குள்ள வருது அந்த இஷ்ட தேவதையினுடைய அந்த ஒரு வார்த்தை, எப்படி பேசினா நம்மள்ட்ட எப்படி பேசுவார் அந்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போறது கூரத்தாழ்வான் அந்த பஞ்சஸ்தவங்கள்ல எப்படி எப்படியெல்லாம் அந்த பெருமாள் கிட்ட ஆசைப்பட்டிருக்கார், நீ எப்படியெல்லாம் எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படிங்கறத ஆசைப்பட்டிருக்கார் அப்படிங்கறத தன்னுடைய ஸ்லோகத்துல ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்கார். இங்க அந்த சிங்கநடை போட்டு வந்து அமர வேண்டும்ங்கிறது தான் இந்த கோதா கோஷ்டியினுடைய
எதிர்பார்ப்பாக இருந்தது. நம் கூரத்தாழ்வானின் எதிர்பார்ப்பு என்ன, ஆசை என்ன, எப்படி எப்படியெல்லாம் பெருமாளை அனுபவிக்க ஆசைப்பட்டார் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். இதை முதலில் நாம சுந்தரபாகு ஸ்தவத்தை கொண்டு நாம அனுபவிக்க போறோம். அதி ஆச்சரியமாக எப்படி ஒரு ராஜா தன்னுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து தன்னுடைய பிரஜைகளை ரட்சிப்பானோ அதே போல வேண்டக்கூடிய திருப்பாவை பாசுரத்திற்கு கூரத்தாழ்வான் அழகரின் கட்டாட்சத்தை வேண்டக்கூடிய பாசுரம் தான் இந்த பாசுரம். 14வது ஸ்லோகத்தை அனுபவிப்போம். பீதாம்பரம் வரத சீதல திருஷ்டி பாதம் ஆஜானுலம் விபுஜமாயத கர்ணபாஷம் ஸ்ரீமன் மகாவனகிரீந்திர நிவாச தீக்ஷம் லக்ஷ்மீதரம் கிமபி வஸ்து மமாவிரஸ்து. எப்பேற்பட்ட அந்த பரம்பொருளானது அடியேனுக்கு தோன்றி அருள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். எப்பேற்பட்ட பரம்பொருள் அப்படின்னா பீதாம்பரம், மஞ்சள் ஆடை அணிந்திருக்க கூடிய அந்த பரம்பொருள். வரத சீதல, வேண்டிய வரத்தை அருளும் அந்த குணத்தை உடைய அந்த பரம்பொருள். திருஷ்டி பாதம் அப்படின்னா திருக்கண் நோக்குடைய அந்த பரம்பொருள். ஆஜானுலம்பி புஜமாயத கர்ணபாஷம், முழங்கால் வரை தொங்கும் அந்த திருக்கைகளை உடைய அந்த பரம்பொருள். நீண்ட அழகிய செவிகளை உடைய பரம்பொருள். ஸ்ரீமன் மகாவனகிரீந்திர நிவாச தீக்ஷம். நான் சொல்லக்கூடிய இந்த பரம்பொருளானது, இந்த சொல்லப்பட்ட அவயவங்கள், இந்த லட்சணங்கள்லாம் எங்க இருக்கா அப்படின்னா ஸ்ரீமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீமன்கிற அந்த ஸ்ரீயத்துவம் நிரம்ப பெற்ற பரம்பொருள் அப்படின்னு சொல்லி அவர் வேறெங்கும் வசிக்கவில்லை. மகாவனகிரீந்திர நிவாச தீக்ஷம், அந்த மிகப்பெரிய வனகிரி மலையில் வசிப்பவனுமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மீதரம், திருவை மார்பில் தாங்கியவனும், கிமப்பி வஸ்து மமாவிரஸ்து, இன்னாரென்று இப்படிதான் அழகு அப்படின்னு வார்த்தையாலும் மனத்தாலும் அப்படி நம்மளால சொல்லிடவே முடியாது, அதை தெரிவிக்கவே முடியாதபடியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அடியேனுக்கு தோன்றி அருள வேண்டும். சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதுதான், ஒரு 2-3 விஷயங்கள் தான் சொல்லியிருக்கார். ஆனா இதோட முடிஞ்சுடுமா லட்சணங்கள் அப்படின்னா இல்ல. இந்த ஒரு 2-3 விஷயத்தை சொல்லி நான் இப்படி ஒரு பரம்பொருளை நினைச்சுட்டு இருக்கேன். ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீயத்துவம் நிரம்ப பெற்று பீதாம்பரத்தோடு வரத சீதல திருஷ்டி பாதம் ஆஜானுலம்பி புஜமாயத்த கர்ணபாஷம், இப்படி சொல்லக்கூடிய இந்த விஷயங்களோடு என் கண்முன்னே வந்து நின்று என்னை அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடியதுதான் இந்த சுந்தரபாகு ஸ்தவத்தினுடைய 14வது ஸ்லோகத்தினுடைய அழகாக இருக்கு. அடுத்து நாம வரதராஜ ஸ்தவத்தில் எப்படி ஆசைப்படுறார், வரதன்ட்ட எப்படி காட்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு பார்க்கலாம். இதை நாம 22வது ஸ்லோகத்தை கொண்டு அனுபவிக்க போறோம். त्वामुदार भुजमुन्नसमायत् कर्णपाश परिकर्मसधंसम् आयताक्षमभिजातकपोलं पारणीयति वरप्रददृङ्मे. வரதன்னு சொன்னாலே கண்ணாலே பார்த்து கொண்டு அப்படியே பருகின்றே இருக்கலாம். வரதனுடைய அழகு அப்பேற்பட்ட அழகு. அவரும் இங்க அதே வார்த்தையை தான் சொல்றாரு. எப்படின்னா, ஒரு உபவாசம் பண்றவா, பட்டினி இருக்கிறவா எப்படி பாரணை பண்ணுவா, சாப்பாடையே பார்த்து பல வருஷம் ஆனா மாதிரி ஒரு பாரணை பண்ணுவா, அவ்வளவு ஆசையா சாப்பிடுவா. இது லௌகிக்கமா சொன்னாதான் நம்மளுக்கு புரியும். ஆனா இங்க ஆழ்வானுக்கு பெருமாளினுடைய அவயவங்களை பாரணை பண்ணணுமா, கண்ணாலேயே அப்படியே விழுங்கணும் போல இருக்கான். அப்படியே அடியேனுடைய கண்கள் தேவரீரை ஒவ்வொரு அவயவமாக அப்படியே நிதானமா சேவித்து பாரிக்க விரும்புகிறேன், அப்படியே கண்ணாலேயே பருக வேண்டும் வரதா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அவருக்கு பாரணை என்பது இங்க ஷாட்குண்யம், பெருமாளினுடைய ஷாட்குண்யம். ஞான, சக்தி, பலம், ஐஸ்வர்ய, வீர, தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகவானாக இருக்கக்கூடிய பெருமாள் தம்முடைய திருக்கண்களானவை பேரருளாளனுடைய அந்த அவயவங்களில் ஈடுபட்டு பொழிந்து நின்ற அவனை கண்ணால் பருக ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த ஸ்லோகம். எப்படி, துவாமுதார புஜமுன்னச மாயத் கர்ணபாஷ பரிகர்மச தம்சம். முதல்ல சொல்லிடுறாரு என்னென்ன அவயவங்கள்லாம் எப்படி எப்படியெல்லாம் ஜொலிக்கிறார் அப்படிங்கறத சொல்றார். ஔதாரியமான பாகுவை உடையவன், துவாம் உதார, அதாவது நீண்ட பெரிய அந்த தோள்கள் பெருமாளுக்கு, அப்பேற்பட்ட அழகான தோள்கள். புஜமுன்னசமாயத்த கர்ணபாஷ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நல்ல திருத்தோள்கள் உடையவனுக்கு அந்த சிறந்த செவிகள்லாம் அலங்காரமாக இருக்கான். பரிகர்மச தம்சம், அப்போ நீண்டு சிறந்த செவிகளை அலங்காரமாக கொண்ட நல்ல திருத்தோள்களை உடையவன் அப்படிங்கறத அந்த முதல் வரியில சொல்றார். ஆயதாட்சம் அப்படின்னா
நீண்ட திருக்கண்கள் உடையவனும். எப்பேற்பட்ட கண்கள் இல்லையா? அபிஜாத்தக போலம் அப்படின்னா இது வரதனுக்கே உண்டான ஒரு அழகு. பூரித்த திருக்கண்ணங்கள். கண்ணங்கள்னாலே வரதனுடைய திருக்கண்ணங்கள் தான். அப்படியே அவனை அப்படியே கண்ணாலே பருகக்கூடிய அளவுக்கு அவனுடைய கண்ணங்கள். அழகான பூரித்த திருக்கண்ணங்களை உடையவனும் பாரநீயதி, அப்படியே பூர்ணானுபவம் பண்ணணும், சாட்டுண்டே இருக்கணும். வரப்பிரத திருங்மே, இந்த சிறந்தவைகள் அனைத்தும் ஒண்ணு கூடி இருக்கிற கூடிய அந்த பேரருளாளனை அப்படியே பூர்ணானுபவம் பண்ணிட்டே இருக்கணும் அடியேனுடைய கண்கள் திருங்குமே அப்படின்னு சொல்லி வரதன்ட்ட பாருங்களே எக்ஸ்பெக்டேஷனே மாறி போயிடுத்தவருக்கு. அப்படியே சொல்லக்கூடிய அந்த அழகானது கண்களானது, ஆழ்வானுடைய கண்களானது பாரணை செய்து கொண்டு இருக்க வேண்டும், பூர்ணானுபவத்தில் ஈடுபட்டுண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரதராஜஸ்தவத்தில் இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். அடுத்தபடியாக வைகுண்டஸ்தவம் ஆச்சரியமான 70வது ஸ்லோகத்தை கொண்டு அனுபவிக்க போறோம். வஜ்ராங்குஷத்வச சரோருஹ சங்க சக்ர மத்ஸி சுதா கலஷ கல்பக கல்பிதாங்கம் த்வத்பாத பத்மயுகலம் விகலத் பிரபாத்பிஹி பூயோபிஷேக்ஷ்யதி கதானு சிரோ மதீயம். எம்பெருமான் மகாபுருஷன் என்பதை விளக்கக்கூடிய அந்த திருவிளச்சினைகள், அதாவது அந்த திருவடிகளில் பொருந்தியுள்ளன. அவன்தான் எம்பெருமான், பரதத்துவம் நிரம்ப பெற்றிருப்பவன் அப்படிங்கறத அந்த திருவடி காமிச்சு கொடுத்துடுமா. எப்பேற்பட்ட திருவடிகள்னா இங்க சொல்லி இருக்கக்கூடிய அதி ஆச்சரியமான ரேகைகளால் அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன ரேகைகள்லாம் இருக்குமா அப்படிங்கறத பார்க்கலாமானா, இந்த ரேகைகளானது திருவிக்ரமாவதாரத்தில் பெருமாள் ஒரு காலை பூமியில் வைத்து ஒரு காலை மேல தூக்கினார் இல்லையா? அப்போ பலி சக்கரவர்த்தி மற்ற அனைவருக்கும், ஏன் நமக்கு கூட ஒரு திருவடி சம்பந்தம் தான் கிடைத்தது. ஆனா இங்க ஆழ்வான் எதிர்பார்க்க கூடியது 2 திருவடிகளும் ஒரே நேரத்தில் சேவை சாதிக்க வேண்டும் அப்படின்னு அனுபவிக்க கூடிய ஒரு ஸ்லோகமாக இருக்கு. அப்போ அந்த திருவிளச்சினைகள் சொல்லக்கூடிய அந்த ரேகைகள்லாம் என்னென்னு பார்த்தா, பெருமாளினுடைய திருவடிகள்ல வஜ்ராங்குஷ துவஜ சரோருக சங்க சக்கர மத்ஸி சுதா கலஷ கல்பக கல்பிதாங்கம், இதெல்லாம் தான் ரேகைகள். வஜ்ராங்குஷ என்றால் வஜ்ர, அங்குஷம், துவஜ கொடி, கருட கொடி, சரோருக தாமரை, சங்கு சக்கர சங்கு, அப்புறம் சக்கரம், மத்ஸி மத்ஸ்யம், சுதா அமிர்த கலசம் என்ன, சுதா கலச, கல்பக கல்பிதாங்கம் கல்பக விருட்சம் என்ன, இந்த மாதிரியான விளச்சினைகள் அதாவது ரேகைகள்லாம் பெருமாளுக்கு அடையாளமாக இருக்காம். த்வத் பாத பத்ம யுகலம், இப்படி காந்தி பிரவாகமாக அந்த ரேகைகள்ல இருந்து தீர்த்தமா பெருக்கெடுத்து ஓடுறதாம். அப்படியே நம்மை ரட்சிப்பதற்காக பூயோ பிஷேக்ஷ்யதி, அதாவது இந்த ரேகைகள் எல்லாம் அப்படியே பிரவாகமாக தீர்த்தமாக ஓடக்கூடிய அந்த தீர்த்தத்தால் என்னுடைய சிரசானது அபிஷேகம் செய்யப்பட வேண்டும். பூயோ பிஷேக்ஷியதினா என்னுடைய சிரசை எப்பொழுது அபிஷேகம் செய்ய போகிறது, அதாவது அந்த திருவடி ஸ்பர்ஷம் அடியேனுக்கு எப்பொழுது கிடைக்க போகிறது. எப்பேற்பட்ட திருவடி? வஜ்ராங்குஷத்வஜ சரோருக சங்க சக்கர மத்ஸி சுதா கலஷ கல்பக கல்பிதாங்கம் அப்படின்னு மேல் சொன்ன இந்த ரேகைகளான அடையாளங்களால் செய்யப்பட்ட உன்னுடைய பாதார விந்த துவந்துவமானது அடியேனுடைய சிரசை அலங்கரிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்தில் இருக்கக்கூடிய பெருமாளினுடைய எக்ஸ்பெக்டேஷன். அங்க இருக்கக்கூடிய பெருமாள் இப்படி தனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். பாருங்களேன், ஒவ்வொரு ஸ்தவத்திலையும் ஒவ்வொரு மாதிரி. வரதன்னா அந்த அழகு. இப்போ வைகுண்ட ஸ்தவம்னு எடுத்துட்டேன்னா அந்த ரேகைகள்லாம் நமக்கு அப்படியே பெருமாளினுடைய ரேகைகள்லாம் அடியனுடைய சிரசை அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு பெருமாள்கிட்டையும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போட இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இதையெல்லாம் என்னுடைய கண் குளிர நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு இங்க ஆழ்வான் ஆசைப்படுறார். ஆக இன்னைக்கு திருப்பாவையினுடைய மைய கருத்தாக இருந்தது கோஷ்டியானது ஆணையிட்டா, நீ எப்படி நடந்து உக்காரணும்னு ஆணையிட்டா அதை செய்வதற்கு பெருமாள் தயாராக இருந்தார். அடுத்து நம்ம ஆழ்வான் சில கட்டளையிட்டார், எப்படியெல்லாம் பெருமாள் தனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு. கண்டிப்பா அதை ஆழ்வான் அனுபவிச்சிருப்பார். நாமும் அந்த ஆழ்வானுடைய பாசுரத்தை படித்தாவது நமக்கு அந்த மாதிரியான ஒரு கட்டாட்சத்தை பெற வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு ஆசையோட நாளைக்கும் திருப்பாவையினுடைய 24வது பாசுரத்தோடு பஞ்சஸ்தவத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக.
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.